முதல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கணும். அது இருக்கா இந்தியாவில் அப்படின்னா இல்ல. இருப்பதாக சில பேர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்டெலிஜென்சியாவே மக்களுக்கு இடையில எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருப்பதாக இவர்களாகவே நினைக்கிறார்கள். இவங்களுக்கு இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் பிடிக்கல. அதாவது லெப்ட் லிபரல்ஸ் எடுத்துப்போம். நம்ம எல்லாருக்குமே ஒரு அடைமொழி கொடுத்தே சொல்லுவோம். இப்பொழுது தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இருக்கக்கூடிய லெப்ட் லிபரல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கு பிஜேபி ஆகாத கட்சி. ஆனா அவர்கள் தொடர்ந்து தனி பெரும்பான்மையினரோ அல்லது ஒரு கூட்டணியாகவோ அவர்கள் கடந்த 3 தேர்தல்களாக ஜெயித்திருக்கிறார். ரைட்டா? அப்ப அது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆகாத நபர் வேற அது மேல இருக்கார், நரேந்திர மோடி அப்படின்னு. இவர் இருக்கும் பொழுது எப்படி இன்னும் நாட்டில் புரட்சி வரவில்லைன்னு கேட்கணும். ஸோ அதுதான் அங்க ஃபிளாட், அந்த கொஸ்டினே ஃபிளாட் ஆக்சுவலா. பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்தலில் எதிர்கட்சிகளை போராட விடாமல் செய்தார்கள். நீங்க வந்து என்னதான் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு நண்பராக இருக்கலாம், ஆனால் பங்களாதேஷில் அவர் செய்தது எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.